ஏன் வர்க்கீஸு என்ன வரிசை நீ மனுஷனா பிள்ளை இப்படி மாட்டப்பட்டு அடிக்க மாதிரி அடிக்கி அவளை மனுஷின்னு நினச்சியா மாடு நினச்சேன் விடு அந்த நினைக்க. இவளை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. இவளை நான் செஞ்ச வேலையை உங்கள்கிட்ட சொன்னேன்னு வைங்களேன், காரி முறையில் துப்பிட்டு வீட்டை எடுக்க அடிச்சு வரட்டுன்னு சொல்லிடுவீங்க. அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். அதனால் இவளை நான் சும்மா விடுறது கிடையாது. அப்படி என்ன பெரிய பொண்ணு பண்ணுனேன்? அவன் இவ்வளோ கோவப்பட மாட்டானே, அவன் பொறுமையான ஆள். அவனுக்கே இவ்வளோ கோவற மாதிரி பண்ணனா நீ ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணிப்ப. என்ன பண்ண? இதுக்கான ஒன்றுமே பண்ணலை. இந்த மனுஷனுக்கு கண்டவா பேச்சை கேட்டுட்டு இப்போ அவ்வளோதான் முக்கியமாக போச்சு. என்ன அடின்னு அடிக்க இருக்கா, அவள மனுஷனாக்கா. ஆனால் அவள் இருக்கா பாருங்கக்கா, லேசுப்பட்டவா இல்லை. ஒரு புருஷன் முன்னாடியில் இப்படி ஒரு கழகத்தை உருவாக்கி விட்டாலேக்கா, அவ்வளோ நல்லா இருப்பாளாக்கா. ஏ சின்னவனே, யார் பேச்சை கேட்ட? எவா பேச்சை கேட்டு பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சண்டை வரக்கூடாதுப்பா. கண்டவா 1000 சொல்லுவா ஒற்றுமையை குலைக்க. நீ அவளுவ பேச்சை கேட்ட ஆடலாமா? அப்படி எவ என்ன சொல்லி தந்தா? ஏக்கா, நான் மற்றவ பேச்சு கேட்டால் ஆடுதா ஆளாக்கா? எனக்கு தெரியாதக்கா நல்லது கெட்டது எழுதுன்னு. இவள் பண்ண லட்சணத்தை நானே பார்த்தேன்க்கா. பார்த்தனால தான் எனக்கு கோவமே வந்துச்சு. அப்படி எடுத்து பார்த்துட்டீங்க? சும்மா இல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. பேசாமல் வாயை மூடிரு, இன்னும் 4 வேலை பொழுது வாங்கிட்டு போயிடாது. அம்மா நீ என்ன பார்த்து சொல்லாமா? எவ என்ன சொல்லி கொடுத்தான்னு? அவதாக்கா அந்த களவாணி மல்லி இருக்கா பாருங்க, அவள் பார்த்த வேலைக்கா. அவள் களவாண்டு விட்டு என் மேலே பழி தூக்கி போட்டாக்கா. நான் களவாண்டுட்டேன்னு சொல்லிட்டாக்கா. அப்படி களவாங்கக்கூடிய ஆளாக்கா. எத்தனை நாள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன், என்னெல்லாம் வச்சுருப்பீங்க எடுத்து பார்ப்பேன். அங்கனே வச்சுட்டு போயிருவேம்லாக்கா. என்ன பார்த்து களவாணின்னு இல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாக்கா. சி மல்லியை பார்த்தா அப்படி சொல்லுத? அவளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அப்படியே இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டாளே. அப்படி என்னத்தை வரைக்கும் சொன்னால் நீ என்னத்தை பார்த்த? ஏக்கா, அந்த அசிங்கத்தை என்கிட்ட கேட்காதீங்கக்கா. அந்த மூதை விட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அம்மா உங்களால் எனக்கு பைத்தியம் பிடிக்குமா? சி நல்லால தீர்த்து வைக்கணும்னு வந்தேன். என்ன பைத்தியமாக்கி சேலையை கிழிச்சிட்டு அலைய விட்ருவீங்க போல். மரியாதையே சொல்லுதே இல்லையா? ஏக்கா கடைக்கு வந்தேன் பார்த்துக்கோங்க. அப்போது நல்ல கத்திரிக்காயாக இருந்தது, நல்ல பொடி கத்திரிக்காயாக இருக்கே. உங்கள் தம்பி நல்லா சாப்பிடுவோம், கூட்டு கத்திரிக்காய் வச்சா சாப்பிடுவோன்ட்டு பார்த்தேன். பிறக்குனேன். அவர் பைசா தான்னு கேட்டார். அப்போ நான் பர்ஸ் எடுத்துகிட்டு வரல. உங்களுக்கு தான் தெரியுமே எங்கே போனாலும் நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு. நீங்கள் தான் கொடுப்பீங்க. ஆனால் இந்த பக்கத்தில் இந்த மல்லி வீடு இருந்ததுக்கா. நான் போய் அவள் வீட்டுக்குள்ளே போனேன். போய் பார்த்தா இந்த சாமி ஸ்டாண்டு பக்கத்தில் பைசா வச்சுருந்தா பார்த்துக்கோங்க. நம்ம மல்லி வீடு தானேன்னு எடுத்துகிட்டு வந்தேன்க்கா. எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதை இவா அவர்கிட்ட சொல்லி இல்லாத பொழுதெல்லாம் சொல்லி என்ன ஆடி இழுத்து விட்டுட்டாக்கா. ஏன் சின்னவனே இதுக்கா அடித்த? மல்லி அவள் இருந்திருப்பா, அதனால இவள் எடுத்திருப்பா. அதுக்கெல்லாமல் அடிப்பேன். நாங்கள் ஒருத்தருக்கு அப்படி தான்ப்பா. ஏக்கா, இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. எனக்கு கத்திரிக்காய் கறி வச்சு தந்து பல வருஷம் ஆகுதுக்கா. இவா ஏதோ நேற்று வச்சு தந்த மாதிரி இந்த கதையை விடுதா. அங்கே என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் நீங்கள் கொந்து வச்சுருவீங்க. வேண்டாம். ஏப்ல நீ நேற்று கத்திரிக்காய் கறி வச்சு கொடுத்த மாதிரி சொன்னேன். தம்பி இப்படி சொல்லுதான். எப்பந்தாம்பள நடந்தது அவனுக்கு எப்போ தெரிஞ்சுது? அவள்னா நீயாவது சொல்லி தொலையம்பா.